Oppo அவங்களோட flagship phone series Find X சீரிஸ்ல இப்போ Find X8 and X8 Pro அப்படிங்கிற ரெண்டு ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியல் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Find X8 Pro எப்படி இருக்குது, இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசைன் ஆஸ்பெக்ட் பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். Find X8 Pro சீரிஸை பொறுத்த வரைக்கும் டிசைன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. X8 எடுத்தாலும் சரி, X8 Pro எடுத்தாலும் சரி. டிசைனை பற்றி என்னோட ஒப்பீனியன் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது. Find X8 Proவோட சைஸ் பொறுத்தவரை 6.78 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே அண்ட் இதுக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i வேரியண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நார்மல் பிரைட்னஸ் 800 நிட்ஸும் ஹை பிரைட்னஸ் உங்களுக்கு 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும். நல்ல டே லைட்டில் யூஸ் பண்ணால் கூட எந்தவித டிஸ்கம்ஃபோர்ட் இல்லாமல் இந்த டிஸ்பிளே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 240 Hz. அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது, DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 450 பிக்சல்ஸ் per inch கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பான MediaTekோட Dimensity 9400 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட் TSMCயோட 3 nm மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பில்ட் ஆன சிப். X8லையும் இதே ப்ராசஸர் தான், X8 Proலையும் இதே ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Eliteக்கு இந்த ப்ராசஸர் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸரால் கரண்ட் டேட்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கேமிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு PUBG 120 FPS வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி Oppo கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கேமிங்கில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல இந்த ப்ராசஸர் பொறுத்தவரை. அண்ட் மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ண நினச்சாலும் இந்த ப்ராசஸரால் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்க போகிறதில்ல. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 16GB RAM வேரியண்ட்டும் அண்ட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 512GB ஸ்டோரேஜ். இந்த ரேம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5X ரேமும் அண்ட் ஸ்டோரேஜுக்கு UFS 4.0 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 கேமராவும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, பட் சென்சார்ஸ் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகுது. ப்ரைமரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 808 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட aperture f1.6 அண்ட் செகண்டரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர். இந்த அல்ட்ரா வைட் சென்சர் மூலமாக 120 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் வித் f2.0 aperture. அண்ட் தேர்ட் சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 600 சீரியஸ் பெரிஸ்கோப் கேமரா. அதாவது இந்த கேமரா மூலமாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் உங்களுக்கு க்ராப் பண்ணாலுமே எந்தவித குவாலிட்டி லாஸும் இருக்காது. அண்ட் ஃபோர்த்து சென்சாரும் இதுவும் சோனியோட IMX858 சென்சார். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டெலஸ்கோப் லென்ஸ். இந்த டெலஸ்கோப் லென்ஸ் மூலமாக உங்களுக்கு 6x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும். அதாவது நீங்கள் 6 டைம்ஸ் ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் இருக்காது இந்த லென்ஸ் மூலமாக எடுக்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ சைட் போகும்போது உங்களுக்கு 4K 60 FPS அதுவும் டால்பி விஷனில் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் ஏஐயில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐ கிளாரிட்டி என்ஹான்சர், அதாவது உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும், அண்ட் பிளரான ஃபோட்டோஸ் அன்பிளர் பண்ணுற மாதிரியும், அண்ட் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் தேவையில்லாமல் ஏதாவது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏஐ எரேசர். இது பல ஃபோன்ஸ்லேயும் போகிற ரெனோ சீரிஸ்லேயும் பார்த்தோம். அதே ஃபீச்சர்ஸ் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 32 மெகாபிக்சல். இது aperture f2.4. இதில் ஒரு ரேர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலே உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை 5900 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜரும் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்தவரை உங்களுக்கு 50 வாட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக Find X8 Proக்கு IP68 அண்ட் 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் ஸ்பிளாஷ் டெஸ்ட், அதாவது உங்கள் கையில் உங்களுக்கு ஈரமாக இருந்தாலுமே உங்களால் ஸ்க்ரீனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட UAயான ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அதில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 by 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ கம்போசர் இருக்குது, ஏஐ ரிப்ளை ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூகுளோட ஜெமினை மூலமாக நீங்கள் சாம்சங்கில் பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட் சர்க்கிள் ஃபீச்சர்ஸ், அது இந்த ColorOS 15லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 2 கலர் வேரியண்ட்டில் இருக்குது, Black அண்ட் White. ப்ரைஸிங் பொறுத்தவரை 99,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுல எந்தவித இஷ்யூவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஆனால் 1 lakh கொடுத்து Oppo ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா December 3 இருந்து உங்களால் இந்த ஃபோனை Oppo ஸ்டோர்லேயும் Flipkart அண்ட்
லோக்கல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.